வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸில் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.1ல் ஃபர்ஸ்ட் சம், ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் பேரலோகிராம். ஸோ கொடுத்துருக்க ரெண்டு பேரலோகிராமுக்கு என்னென்ன கேட்குறாங்க, ஏரியா அண்ட் பெரிமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா. ஸோ அப்போ கிவன் பேஸ் ஹைட் இங்கே தானே இருக்குது, அப்போ இதோட பேஸ் எவ்வளோ 11 சென்டிமீட்டர். அப்போது செகண்ட் பேரலோகிராமோட பேஸ் என்ன அப்படின்னா ஹைட் எந்த லைனில் இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ ஹைட் இங்கே தான் இருக்குது, அப்போ இந்த லைனை தான் டச் பண்ணுது, அப்போ இதுதான் என்னது நம்மளோட பேஸு. அப்போ ஃபஸ்ட்டு பேரலோகிராமில் பேஸ் வந்து நமக்கு 11 சென்டிமீட்டர், அது பீன்னு எடுத்துக்கிறோம். ஹைட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா 3 சென்டிமீட்டர், டாட் டாட் லைனாக இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து ஹைட்டுன்னு சொல்லுவோம். அதே செகண்ட் பேரலோகிராமில் நமக்கு ஹைட் இப்படி கொடுத்துருக்காங்களே, டாட் டாட்டாக கொடுத்து இப்படி போட்டது நமக்கு ஹைட்டு. செகண்ட் பேரலோகிராமில் நமக்கு ஹைட்டு வந்து ஹச்சுன்னு எடுத்துக்கிறோம், அப்போ 10 சென்டிமீட்டர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பேஸ் எது அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும் பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலுங்களா. அப்போ இது 13 சென்டிமீட்டர், இதுவும் 13 சென்டிமீட்டர், அப்போ இது 7 சென்டிமீட்டர்னா இதுவும் 7 சென்டிமீட்டர். அப்போ பேஸ் வந்து நமக்கு 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிருச்சு. இல்லை என்ன கேட்குறாங்க, ஏரியா அண்ட் பெரிமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் பேரலோகிராம். ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு பேரலோகிராமோட பேஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 11 இன்ட்டு ஹைட்டு வந்து என்னது 3ங்களா. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருன்னா சென்டிமீட்டர், அப்போ ஸ்கொயர் யூனிட் அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடுவாங்களா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 11 இன்ட்டு 3 33 அப்படின்னு கிடைக்கும். தேர்ஃபோர் ஏரியா அதுதான் கேபிட்டல் ஏன்னு எடுத்துப்போம். அப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஃபஸ்ட்டு பேரலோகிராமோட ஏரியா கண்டுபிடிச்சா, அடுத்து பெரிமீட்டர் வேணும் அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் பேரலோகிராம். ஸோ அப்போது பெரிமீட்டர் ஆஃப் ஏ பேரலோகிராம் நமக்கு வேணும் அப்படின்னா, ஸோ பேரலோகிராமுக்கு எத்தனை சைட்ஸு 4 சைட்ஸ். அப்போது ஃபார்முலா என்ன அப்படின்னா சம் ஆஃப் 4 சைட்ஸ், 4 பக்கத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், பெரிமீட்டர் கிடச்சிரும். அப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பேரலோகிராமில் இந்த சைடு 11 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்களா. அப்போ இங்கே மேலே என்னவாக தான் இருக்கும், இந்த சீட்டிங்கிறது 11 சென்டிமீட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா பேரலோகிராமில் ஆப்போசிட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த சைடு 4 சென்டிமீட்டர்னா இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும் 4 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ என்ன கிடச்சிருக்கு 4 சைட்ஸ் 11 4 11 4ன்னு கிடச்சிருக்குங்களா. இந்த 4ஐயும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ சம் ஆஃப் 4 சைடு ஈக்குவல் டு 11 + 4 + 11 + 4ங்களா. ஸோ அப்போ 11 + 4 15 15 + 11 நமக்கு 21. ஸோ 11 + 4 வந்து நமக்கு 15 15 + 11 வந்து 21 கிடையாது, நமக்கு என்ன வரும் 26 வரும், +4 30 அப்படின்னு கிடைக்குதுங்களா. ஸோ அப்போ பேரலோகிராமோட இது என்ன அப்படின்னா சம் ஆஃப் 4 சைட்ஸ். நம்ம இதை எப்படி எழுதுவோம், யூனிட்ஸில் தான் எழுதுவோம். அப்போது சம் ஆஃப் 4 சைட்ஸ் சென்டிமீட்டர் வராது, நமக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ் வராது, வெறும் யூனிட் தான் வரும். அப்போது பெரிமீட்டர் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். அடுத்து செகண்ட் பேரலோகிராம் பார்க்கலாங்களா. ஸோ செகண்ட் பேரலோகிராமில் ஹைட் எவ்வளோன்னு மார்க் பண்ணோம். ஸோ பாருங்கள், ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர், பேஸ் வந்து 7 சென்டிமீட்டர் பார்த்தோங்களா. அப்போ இதில் என்ன தான் ஆப்போசிட் சைடு ஈக்குவலுங்கும் போது இந்த சைட் 7 இங்கே 7 இங்கே 13 இங்கே 13ன்னு பார்த்தோங்களா. ஸோ இதை எழுதிக்க போகிறோம். அப்போது செகண்ட் ஒன் பேரலோகிராமில் ஹைட் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 10 சென்டிமீட்டர், பேஸ் தான் பீன்னு எடுத்துக்கிறோம், பி வந்து நமக்கு 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம், ஏரியா ஆஃப் பேரலோகிராம். அப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு போடுறோம். ஸோ இங்கே பேஸ் வந்து நமக்கு என்னது 7 இன்ட்டு ஹைட் என்னது 10, ஸ்கொயர் யூனிட் அப்படின்னா சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயருங்களா. அப்போ 7 × 10 70 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ என்ன கிடச்சிருக்கு, தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் பேரலோகிராம் அது கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாங்களா. அப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் வந்து நமக்கு 70 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. அடுத்து பேஸ் வந்து 7 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு பார்க்கணும் இல்லைங்களா. அடுத்து பெரிமீட்டர் ஆஃப் பேரலோகிராம், பெரிமீட்டர் ஆஃப் பேரலோகிராமுங்களா. அப்போ என்னது பெரிமீட்டர் ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு சம் ஆஃப் 4 சைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. அப்போ என்ன பார்த்தோம், ஒரு சைடு 7 இன்னொரு சைடு 13 சென்டிமீட்டர் பார்த்தோங்களா. அப்போது 13 + 7 + 13 + 7 வரும். இங்கே யூனிட்ஸில் எழுதுவோம், அப்போ சென்டிமீட்டர் அப்படியே எழுதிப்போம். ஸோ 13 + 7 20, இங்கே ஒரு 20ங்களா.
இப்போ என்ன கிடையாது 40 சென்டிமீட்டர். அப்போ therefore பெரிமீட்டர் P ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.